நாம் எல்லாருமே அழகாக இருக்கணும்னு தாங்க நினைக்கிறோம். ஆனால் அந்த அழகுனாலேயே ஒரு பொண்ணோட லைஃப் போச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இவ்வளோ அழகாக இருந்த ஒரு பொண்ணு இப்படி ஆயிட்டாங்க, அதுவும் அவங்க அம்மானால. பிளன்ச் மோனியர் அப்படிங்கிற இந்த பொண்ணு மார்ச் 1, 1849 பிரான்ஸில் இருக்க ஒரு பெரிய ஃபேமிலியில் 2வது பொண்ணாக பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணாவும் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில காதல் ஏற்பட்டிருக்கு. அது இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதும், நீ அழகா இருக்கனால தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை பிளன்ச்சை ஒரு ரூம்குள்ள 25 வருஷம் அடைச்சி வச்சிருக்காங்க. பிளன்ச் என்னை திறந்து விடுங்கன்னு சத்தம் போடும்போது பிளன்ச்சோட சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா ஏன் பொண்ணு சத்தம் போடுறான்னு கேட்குறப்போ, ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலப்போக்கில் பிளன்ச் இறந்துட்டானே சொல்லிடுறாங்க. ஆனால் எப்படியோ அந்த ஊரில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் மூலியமா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் பார்க்குறப்ப யாராலையுமே அந்த ரூம் பக்கமே போக முடியல. ஏன்னு கேட்டால் அந்த ரூம்கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு ஹெவி ஸ்மெல் வந்திருக்கு. ரூமை திறந்து உள்ளே பார்க்கும்போது பிளன்ச் அவங்களோட அழகெல்லாம் இழந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு 15 கிலோல இருந்து 20 கிலோக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு கட்டிலில் கட்டி போட்டு. அது மட்டும் இல்லாமல் பிளன்ச்சோட கழிவு, சாப்பாடோட கழிவு, எலி, பூச்சின்னு எல்லாமே அந்த ரூம்குள்ளே இருந்திருக்கு. அந்த ரூம்ல இருந்து பிளன்ச்சை காப்பாற்றி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா 15 நாள்லயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி அவங்க அண்ணா கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பிளன்ச்சை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸில் இனிமேல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும்.